கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம் என்ற தலைப்பிலே நம் சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்டியன் லைஃப் இன் த லாஸ்ட் டேஸ். இன்றைக்கு நாம் படிக்க இருப்பது 8ஆம் பாக தேவ செய்தி. இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னவென்றால், ஜாக்கிரதை உள்ள தேவ ஜனம், diligent people of God. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 மற்றும் 18ஆம் வசனங்களின் அடிப்படையிலே நாம் இந்த சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்குரிய தியான வசனம் 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், புதிய வானமும் புதிய பூமியும் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாய் இந்த கடைசி நாட்களில் நாம் கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும். அது எப்படி? அது குறித்து பேதுரு நமக்கு என்ன போதிக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய பாடம். ஜெபத்தோடு படிப்போமா? எங்கள் நல்ல பரமபிதாவே, நம்முடைய வார்த்தைக்காய் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே மெல்லிய சத்தம் துணிக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஜனக்கூட்டமாய் எங்களை நீர் மாற்றும். கர்த்தருக்கென்று உத்தமமான ஒரு ஜனமாய் நாங்கள் எழும்ப வேண்டும். எங்களை ஆயத்தப்படுத்தும். உடைய ஆவியானவர் இடைபடும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவுக்கு 12 சீஷர்கள். அந்த 12 பேரில் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் எத்தனை பேர்? யார் யார் என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் 3 பேர். யார் யார் என்றால் யோசித்து பாருங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த 3 பேரில் முதன்மையானவர் யார் என்று கேட்டால் யாரை சொல்லுவீர்கள்? பேதுரு தான். அப்படித்தான் நானும் சொன்னேன். பேதுரு, யாக்கோபு, யோவான். இதில் இந்த 12 சீஷர்களில் தூங்கி வழியும் மூவர் யார் என்று கேட்டால் யாரை சொல்லுவீர்கள்? 12 பேரில் நல்லா தூங்கி வழியிறவங்க. மத்திய 26ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள் பாருங்கள். பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மூவரில் முதன்மையானவர் பேதுரு, செபெதேயுவின் குமாரர் யோவான், யாக்கோபு. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முங்கப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிடுவது என்று இயேசு ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நமக்கு அந்த வார்த்தை தான் முக்கியம். பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்றார். அப்போ அந்த 3 பேரும் தூங்கி வழியிறவங்க. சரி, இந்த 12 சீஷர்களில் கோபப்படும் மூவர் யார் என்று கேட்டால் பாருங்கள், லூக்கா 9:54 யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, அதாவது சமாரியாவுக்குள்ளே இயேசுவின் சீஷர்களையும் விடவில்லை சமாரிய ஜனங்கள். ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா, நம்மளை ஊருக்குள்ளே உடலை அந்த ஊரை அழிச்சிடணும். கோபப்படுறாங்க. பார்த்தீங்களா, யாக்கோபு யோவானும். இடிமுழக்கத்தின் மக்கள் என்று இந்த 2 பேருக்கும் இயேசு பெயரிட்டார் என்று மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். பொவனர்கேஸ் என்று படிக்கிறோம் அல்லவா? அப்போ இந்த 2 பேரும் கோபப்படுறவங்க. அதுபோல் பேதுரு, யோவான் 18:10 அவரை குறித்து படிக்கிறோம். அப்பொழுது சிமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்து பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காது அந்த காது அருந்து விழுமளவுக்கு வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். பாருங்கள், இயேசுவின் சீஷன் பேதுரு, ஒரு முதன்மை சீஷன், கையில் கத்தி ரெடியாக வச்சிருந்திருக்கிறார், எஜமானை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அப்போது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேருமே கோபப்படுகிறவர்கள் என்பதும் தெரிகிறது. சரி, இந்த 12 பேரில் ஜாக்கிரதை இல்லாத மூவர் யார் என்று கேட்டால் பாருங்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான்.
ஜாக்கிரதை இல்லாதவர்கள் அதான் தூங்கி வழிஞ்சாங்க. பேதுரு தூங்கிய 3 இடங்கள், பேதுருவும் மற்ற 2 பேரும் யோவான் யாக்கோபு மறுரூப மலையிலே தூங்கி வழிந்தார்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28-32 வரைக்கும் படித்து பாருங்கள். இன்னொரு இடம் கெத்செமனே தோட்டத்தில் தூங்கி வழிந்தார்கள், வாசித்தோம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37-40. இன்னொரு இடம் சிறைச்சாலையிலே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பேதுரு மட்டும் தனியாக தூங்கினான். மறுமலை கெத்செமனே தோட்டத்தில் 3 பேரும் தூங்கி வழிஞ்சாங்க, சிறைச்சாலையில் பேதுரு மட்டும். ஆகவே பேதுரு தூங்கி வழிந்ததாக 3 இடங்களை வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. மறுமலை நீங்கள் பாருங்கள், லூக்கா 9:28-29 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவும் யோவானை யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அங்கே கீழே படிக்கிறோம், அடுத்த வசனம், முகம் பிரகாசித்தது, வஸ்திரம் வெண்மையாயிற்று அப்படிலாம் படிக்கிறோம். மோசே எலியா என்ற 2 பேர் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே இயேசுவுடனே சம்பாஷணை பண்ணினார்கள். அப்போ எருசலேமிலே இயேசு நிறைவேற்ற போர் மரணத்தை குறித்து இந்த மூவரும், இயேசுவும் மோசே எலியா ஆகியோர் பேசிக்கொண்டு இருந்தார்கள். பேதுரும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? கெத்செமனே தோட்டத்தில் நான் படித்தோம் அல்லவா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37 அப்படியே வரிசையாக 38 எல்லாம் படித்து பாருங்கள். பேதுரு செபேதின் குமாரர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு கெத்செமனே தோட்டத்திற்கு. 40ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை இயேசு கண்டார் அப்படின்னு படிக்கிறோம். சரிதானே? சிறைச்சாலையில் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அடுத்த நாள் ஏரோது பேதுருவை சிறைச்சேதம் பண்ண காத்திருந்தான். யாக்கோபை வெட்டி கொண்டாச்சு, அதாவது இதே இந்த 3 பேரில் உள்ள யாக்கோபு. ஆகவே இப்படி யூதர்களை கொலை செய்வது எல்லாருக்கும் பிரியமாக இருக்கிறது என்று கண்ட ஏரோது அடுத்த நாள் பண்டிகைக்கு மறுநாள் பேதுருவை கொல்லலாம் என்று அவன் கங்கணம் கட்டியிருந்தான். ஆனால் தேவதூதன் இறங்கி வந்து என்ன பண்ணாராம், பேதுருவை விடுவித்தான். ஆனாலும் பேதுரு என்ன செய்தார், நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? நல்ல தூக்கம் பேதுருவுக்கு. பாருங்கள் 6ஆம் வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான். ஏன் தூங்கினார்? அடுத்த நாள் அவருக்கு தண்டனை, மரண தண்டனை, சாகணும். ஆனால் தான் சாக மாட்டேன் என்று பேதுருவுக்கு நன்றாக தெரியும். இந்த இடத்துல அவர் ரொம்ப தைரியமாக தான் தூங்கினார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டார் தீர்க்க தரிசனமாக. யோவான் 21ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்கள். யோவான் 21 இயேசு பேதுருவை பார்த்து மிக அழகாக சொன்ன தீர்க்க தரிசனம், பேதுருவனுடைய முடிவு காலத்தை பற்றி, முதிர் வயதில் அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தார். 21 யோவான் 18ஆம் வசனம், நீ இளவயது உள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதிர் வயதாகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வயதான காலத்தில் சிலுவையில் தலைகீழாக வைத்து அறையப்பட்டு பேதுரு கொல்லப்பட்டான். நீரோ சக்கரவர்த்தியின் காலகட்டத்தில் கிபி 67ஆம் வருஷத்தில். சரிங்களா பிரியமானவர்களே? அப்போ பாருங்கள், முதிர் வயதிலே தனக்கு மரணம் நேரிடும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் என்று அறிந்த பேதுரு சிறைச்சாலையில் தூங்கும் பொழுது அவர் கொஞ்சம் இளம் வயசில் தான் இருந்தார். அந்த தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நம்பிக்கையில், அந்த அடிப்படையில் அவர் தூங்கிட்டார். அன்பானவர்களே, தேவதூதன் அவரை தட்டி எழுப்பி விடுவித்தான் என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஜாக்கிரதை இல்லாத சீஷன் கெத்செமனே தோட்டத்திலும் மறுமலையிலும் ஜாக்கிரதை இல்லாது இருந்த அந்த பேதுரு என்ற சீஷன் இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின் ஜாக்கிரதையை கற்றுக்கொண்டான். He learned to be diligent after the death and resurrection of Jesus Christ his master. அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால் ஜாக்கிரதையை கற்றுக்கொண்ட பேதுரு 1-2 பேதுரு நிருபங்களில்
ஜாக்கிரதையை பற்றி அவர் அடிக்கடி பேசுகிறார். ஜாக்கிரதை என்ற வார்த்தை 4 தடவை இந்த 2 நிருபங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த 1 பேதுரு 2 பேதுரு நிருபங்களுக்கு நான் வைத்திருக்கிற பெயர் என்னவென்று சொன்னால் டிலிஜென்ட் எபிசில்ஸ், ஜாக்கிரதை நிருபங்கள் என்று தேவ கிருபையினாலே நான் பெயரிட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இந்த நிருபத்தில், இந்த 2 நிருபங்களிலும் இருக்கின்றன. கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டிய 4 காரியங்கள், 4 things that require diligence in Christian life. முதலாவது, ஜெபத்தில் ஜாக்கிரதை, diligence in prayer. பேதுரு சொல்றார் பாருங்க, 1 பேதுரு 4:7, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். கெத்செமனே தோட்டத்தில் பேதுரு ஜெபிக்கவில்லை, தூங்கி வழிந்தார். மருவமலையில் பேதுரு அந்த மகிமையான காட்சியை, இயேசு மருவமாகிற காட்சியை பார்க்கவில்லை, தூங்கி வழிந்து கொண்டிருந்தார். ஜாக்கிரதை இல்லாமல் போன அந்த சீஷன் ஜாக்கிரதையை கற்றுக்கொண்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க எப்படி அவன் ஜாக்கிரதை கற்றுக்கொண்டான். ஜாக்கிரதை இல்லாமல் இயேசுவை மறுதலித்து விட்டான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று கூட சுவிசேஷம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டு என்ன பண்ணார்? இந்த நியாய சங்கத்தில் அவர் பாடுகள் பட்டு கொண்டிருக்கும் பொழுது, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை திரும்பி பார்த்தார் அப்படின்னு படிக்கிறோம். இதை கண்ட பேதுரு வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று லூக்கா 22ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. வெளியே போய் மனங்கசந்து அழுதான். எங்கே போய் அழுதான்னு தெரியுமா? முந்தின இரவில் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வேர்வை சிந்தி போராடி ஜெபித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒத்தாசையாக இருந்து பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இயேசுவை ஊக்கப்படுத்தி இருந்திருக்க வேண்டும், பலப்படுத்தி இருந்திருக்க வேண்டும், அவரோடு அவருக்காக ஜெபித்திருந்திருக்க வேண்டும். ஆனால் தூங்கிவிட்டார்களே. என்ன செய்தான் தெரியுமா? பேதுரு இயேசு இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்த அதே இடத்திற்கு பேதுரு சென்று அங்கே முழங்கால் படியிட்டு மனங்கசந்து அழுது ஜெபித்து தன்னுடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே இயேசுவை மறுதலித்து விட்டேனே என்று அவன் கண்ணீரோடு பிதாவை நோக்கி ஜெபித்து மனம் திரும்பினான். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். இயேசுவை மறுதலித்த பேதுரு ஜாக்கிரதை அடைந்தவனாக மீண்டும் ஊழியத்தில் அவன் அடியெடுத்து வைத்தான். ஜெப வாழ்க்கையை குறித்து எச்சரிப்படைந்தவனாக அவன் எழுதி வைத்திருக்கிறான். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். வாட்ச் அண்ட் டு ப்ரேயர். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அரைகுறை ஜெபம், அரை நிமிஷம் கூட நம்முடைய ஜெப வாழ்க்கை இல்லை. ஒரு நாள் முழுக்க கணக்கு போட்டாலும் 8 மணி நேரம் தூங்குறதை விட்டுருங்க, 8 மணி நேரம் வேலையை விட்டுருங்க, மீதி இருக்கிற 8 மணி நேரம் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெப நேரத்தை கணக்கிட்டு பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை நம்மிடத்தில் இல்லை. பேதுருவை விட நாம் மிக மோசமாக இருக்கிறோம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில். அன்பான தேவ பிள்ளைகளே, கோரி டென் பூம் என்ற ஒரு பெண்மணி இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஹிட்லருடைய வன்கொடுமை முகாமில் அவரும் அவருடைய அப்பாவும் அவங்க அக்காவும், கோரி டென் பூம், அவங்க அப்பா காஸ்பர் டென் பூம், அக்கா பெட்சி டென் பூம், எல்லாரும் ஹிட்லருடைய வன்கொடுமை முகாமில் சிக்குண்டவர்கள். அப்பாவும் அக்காவும் இறந்துடுறாங்க. இந்த அம்மா தெய்வாதீனமாக தப்பித்து வெளியே வந்து விடுவார்கள். வெளியே வந்து ஆண்டுடைய அன்பையும் சத்தியத்தையும் மன்னிப்பையும் உலகமெங்கும் சுமார் 60 நாடுகளில் பறைசாற்றிய ஒரு பெண்மணி கோரி டென் பூம். திருமணமே செய்யாத ஒரு பெண்மணி. ஆஸ்திரேலியாவில் அவங்க ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டம் முடியும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார் யார், நீங்கள் வாருங்கள், பின் அறைக்கு வாருங்கள், உங்களை நான் ஜெபத்தோடு இயேசுவிடம் ரட்சிப்புக்காக வழிநடத்துவேன் என்று நம்ம அழைப்பு கொடுத்தாங்க. அப்போது நம்ம பின்னாடி போன உடனே கூட்டம் முடிந்து 2 சின்ன பிள்ளைகள் வந்தாங்க. அப்போது அதில் ஒரு பெண், சிறு பெண் கேட்டால், ஆண்டி
இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறோம், நான் ஒரு சின்ன பொண்ணு, என்னை ஏசப்பா ஏற்றுக்குவாரா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்டாலாம். அப்போ அது கோரி சொன்னாங்க, லிட்டில் கேர்ள், சிறு மகளே, நானும் என்னுடைய 5 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நீயும் ஏற்றுக்கொள்ளலாம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். உன் மனதில் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, நான் உங்கள் பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீ ஜெபி அப்படின்னு சொன்ன உடனே அந்த சின்ன பிள்ளை அப்படியே அழகாக ஜெபம் பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். கூட இன்னொரு பெண் இருந்தாள். அப்போது அந்த பெண்ணை பார்த்து கோரி டென் பூம் சொன்னாங்களாம், will you do the same, நீயும் அவள் செய்தது போல் செய்வாயா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பொண்ணு சொன்னா, 2வது பொண்ணு, ஆண்டி நான் ஏசப்பாவை 3 வாரத்துக்கு முன்னாடியே நான் ஏற்றுக்கிட்டேன், நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். இதோ என் ஃப்ரெண்டு பெட்டி, அவள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவள் சொன்னாலாம். அந்த சின்ன பிள்ளை சொன்ன விஷயம் கோரி டென் பூமுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ சொன்னாங்களாம், இப்போது நீங்கள் 2 பேரும் இயேசுவின் பிள்ளைகள் ஆகிவிட்டீர்கள், நீங்கள் 2 பேர் சேர்ந்து இன்னொரு நபருக்காக, உங்கள் நண்பருக்காக, உங்களை தோழிக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் சொன்னாங்களா, எஸ் ஆன்டி, வி ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார் ஆனி, நாங்கள் எங்களுடைய தோழி ஆனிக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. அன்பானவர்களே, இந்த கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறதுன்னா, ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தில் ஊக்கமாய் இருக்க வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம் அல்லவா. பாருங்களேன், இந்த ஒரு பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்டு ஏசப்பாவை ஏற்றுக்கணுன்றதுக்காக அவள் ப்ரே பண்ணிட்டே இருந்தாலாம். நான் ஜெபம் பண்ணேன், பெட்டி இயேசுவை ஏற்றுக்கொண்டால். பார்த்தீங்களா, இன்றைக்கி நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்மோடு வேலை செய்யக்கூடியவர்கள், சக பணியாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுறோமா? ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதை காண்பிக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது, குணக்கட்டுமானத்தில் அதிக ஜாக்கிரதை, மோர் டிலிஜென்ஸ் இன் கேரக்டர் டெவலப்மெண்ட். பேதுரு சொல்லுகிறார் பாருங்கள், 2 பேதுரு 1:5, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். பார்த்தீங்களா, மோர் டிலிஜென்ஸ், கிவிங் ஆல் டிலிஜென்ஸ். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடுக்கடுக்கா பேதுரு சொல்லிக்கொண்டே போகிறார். அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அதில் 8 காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த 8 காரியங்களையும் என்ன சொல்லுவார்கள், நம்ம எதில் வளரணும் அப்படின்றத பேதுரு அங்கே சுட்டி காட்டுகிறார். அந்த 8 காரியங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, பீட்டர்ஸ் லேடர், பேதுருவின் ஏணி என்று சொல்லுவார்கள். பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியம், விசுவாசம் தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடைய அன்பு, அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 8 காரியங்கள். பேதுருவின் ஏணி, இந்த பேதுருவின் ஏணி என்று சொல்லக்கூடிய அந்த குணவளர்ச்சி ஏணியில் நாம் ஒவ்வொன்றாக நாம் ஏறி செல்ல வேண்டும், வளர வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு இந்த தவணையின் காலம், கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக என்றால், நம்முடைய குணக்கட்டுமானத்திற்காக, கிறிஸ்தவ குணத்தில், கிறிஸ்துவை போன்ற குணத்தில் வளர்ச்சி அடைவதற்காக. A character formed according to the divine likeness is the only treasure that we can take from this world to the next. தெய்வ சாயலுக்கு ஒப்பாக அமையப்பட்டிருக்கிற குணமே நாம் இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்திற்கு, பரலோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரே பொக்கிஷம். Those who are under the instruction of Christ in this world will take every divine attainment with them to the heavenly mansions. இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் போதனையின் கீழ் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த உலகத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட, வளர்த்து கொண்ட அந்த தெய்வீக குணலட்சணத்தை பரலோக மன்றங்களுக்கு கொண்டு செல்வார்கள். And in heaven we are continually to improve. How important then is the development of character in this life? பரலோகத்தில் நாம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருப்போம். அப்படியானால் இந்த வாழ்க்கையில் குணக்கட்டுமானம் எவ்வளவு முக்கியமானது. கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ், இயேசுவின் உவமைகள்
புத்தகத்தில் பக்கம் 332 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பரலோகத்துக்கு கொண்டு போக போகிற ஒரே பொக்கிஷம் தெய்வீக சாயலுக்கு ஒப்பாக உருவாக்கப்பட்ட குணம். Christ is waiting with a longing desire for the manifestation of himself in his church. கிறிஸ்துவை அவருடைய திருச்சபை வெளிக்காட்ட வேண்டும் என்று கிறிஸ்துவானவர் மிகுந்த ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். When the character of Christ shall be perfectly reproduced in his people, then he will come to claim them as his own. கிறிஸ்துவனுடைய குணலட்சணம் அவருடைய ஜனங்களில் பரிபூர்ணமாய் வெளிப்படும் பொழுது, அப்பொழுது அவர் நிச்சயவாராம் மறுபடியும் வந்து தம்முடைய ஜனங்களை சேர்த்து கொள்ளுவார் அப்படின்னு படிக்கிறோம். அதே இயேசுவின் உவமைகள் கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் பக்கம் 69 பார்த்தீங்களா? அப்போது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த கிருபையின் காலம் எதுக்குன்னா நம்முடைய குண வளர்ச்சிக்காக. இந்த குணம் பாருங்கள் வளருதா? இல்லை. அதனால தான் ஆண்டோட வருகை தாமதமாகிறது. ஊழியம் செய்கிறோமா? இல்லை. குண வளர்ச்சியில் முன்னேறுகிறோமா? இல்லை. பார்த்தீங்களா? அதனால தான் தாமதம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய குணமெல்லாம் பாருங்கள், கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், அவிசுவாசம், இப்படிப்பட்ட பொல்லாங்கனின் குணங்கள் தான் நம்மிடம் காணப்படுகின்றன. உண்மைதானே? சிந்தித்து பார்ப்போம். பட் கேரக்டர் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபரபிள். நோ மேன் கேன் பிலீவ் ஃபார் அனதர். அன்பானவர்களே, 10 கன்னிகள் இருந்தார்கள். 5 கன்னிகளிடத்தில் என்ன இருந்தது? 5 கன்னிகளிடத்தில் என்ன இல்லை? என்ன இல்லாதவர்கள் என்னை உள்ளவரிடத்தில் வாங்க முடிந்ததா? இல்லை. பார்த்தீங்களா? ஆயில் வாஸ் நாட் டிரான்ஸ்ஃபர்ட். ஆயில் அவங்க கொடுக்கல. அதே மாதிரி தாங்க, அதில் தான் இங்கே எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, கேரக்டர் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபரபிள். அந்த 10 கன்னிகள் ஓமையில் தான் இந்த விளக்கம் எழுதுகிறாங்க. குணத்தை மாற்ற முடியாது இன்னொரு நபருக்கு. ஒரு நபருக்காக இன்னொரு நபர் விசுவாசிக்க முடியாது. நோ மேன் கேன் ரிசீவ் த ஸ்பிரிட் ஃபார் அனதர். என் மனைவிக்காக நான் பரிசுத்தாவியை பெற முடியாது. நோ மேன் கேன் இம்பார்ட் டு அனதர் த கேரக்டர் விச் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் ஒர்க்கிங். குணம் உருவாக்கம் என்பது, நம்மிடத்தில் குணம் உருவாவது என்பது, தெய்வீக குணம் ஆவியானவருடைய வேலை. என் குணத்தை இன்னொருத்தவங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. அன்பானவர்களே, தோ Noah, Daniel and Job were in it, in the land, Jerusalem. As I live, say the Lord God, they shall deliver neither son nor daughter. They shall but deliver their own souls by their righteousness. Ezekiel 14:20. என்ன படிக்கிறோம் பாருங்க. அது நடுவில், எருசலேமின் நடுவிலே நோவா, யோபு, தானியேல் போன்றவர்கள் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே ஒழிய குமாரனை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் அவர்கள் தப்புவிப்பதில்லை அப்படின்னு எசேக்கியேல் 14:20 படிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நோவா நீதிமான் என்றால் அவனுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. யோபு நீதிமான் என்றால் அவனுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. யோபு நிமித்தம் முழு குடும்பத்தை ஆண்டு ரட்சிக்க மாட்டார். சால்வேஷன் இஸ் ஆல்வேஸ் இண்டிவிஜுவல். ரட்சிப்பு எப்பொழுதுமே தனிப்பட்டது. இட் இஸ் நாட் கலெக்டிவ். ஆண்டவர் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்க மாட்டார். முழு சபையை பரலோகத்துக்கு கூட்டு போக மாட்டார். முழு குடும்பத்தை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதல்ல. அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் தகுதியாக இருந்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்களே, என் மனைவி ரொம்ப பக்தி, எனக்கும் வருந்தான், ஆனாலும் என் மனைவி முந்தானை பிடிச்சே பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் குண வளர்ச்சி, குண விருத்தி அடைய வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டு இந்த நாட்களை நம்ம கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஆகவே அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? நம் குண வளர்ச்சியில் முன்னேற வேண்டும். அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர் நமக்கு தெரியுமல்லவா? கிரேக்க நாட்டின் மாபெரும் அரசன், மாவீரன். இவனுக்கு ஏராளமான போர் வீரர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு போர் வீரனை குறித்து ஒரு புகார் ஒன்று அலெக்சாண்டரிடத்திலே வந்துவிட்டது. ஒரு போர்ப்படை தளபதி இன்னொரு போர் வீரனை குறித்து ஒரு புகார் ஒன்று கொடுத்தான் அலெக்சாண்டர் இடத்துல. ஆகவே அந்த நபரை அலெக்சாண்டருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அலெக்சாண்டர் கேட்டார், போர் வீரனே, உன் பிரச்சனை என்ன? அவன் சொன்னான், ஐயா, நான் வேலை செய்கிற இடத்துல தூங்கி வழிந்து விட்டேன். ஐ ஸ்லெப்ட் இன் த போஸ்ட் ஆஃப் மை டியூட்டி. அப்படின்னு ஒன்று, தூங்கிட்டேயா? உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், தூங்கி வழிந்தவன் அலெக்சாண்டர் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே
மாவீரன் அலெக்சாண்டருக்கு தூக்கி வாரி போட்டது. அலெக்சாண்டர் சொன்னாராம், அந்த அலெக்சாண்டர் பார்த்து, மேன், சேஞ்ச் யுவர் நேம் ஆர் சேஞ்ச் யுவர் கேரக்டர். மனிதனே, உன் குணத்தை மாற்று, இல்லாவிட்டால் உன் பெயரை மாற்று அப்படின்னு சொன்னாராம். அலெக்சாண்டர் பேரை வச்சுக்கிட்டு நீ தூங்கி வழிஞ்சன்னா எனக்கு தான் அவமானம் அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லாமல் சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்தவர்கள். அப்போது கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்யணும்? வெளியில் போயிடுறதா கிறிஸ்தவத்தை விட்டேன்? அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் வேரூன்றுவதற்கு நாம் தேவ கிருபையினால் பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவது, சத்தியத்துக்காக நிலைநிற்பதில் ஜாக்கிரதை. diligence in standing for the truth. பேதுரு அதை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை அப்படின்னு படிக்கணும். Give diligence to make your calling and election sure. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஆச்சரியமான சத்தியங்களை கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு சத்தியத்தில் இருக்கிற அழைப்பு மகா பெரிய அழைப்பு. தேவன் நம்மளுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறாரே, இது ஆச்சரியமான கிருபை. ஜான் வெஸ்லி என்ற ஊழியக்காரர், இங்கிலாந்தின் அப்போஸ்தலன், மெத்தடிஸ்ட் சபையின் நிறுவனர். அவர் ஒரு இடத்துல கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். திரளான மக்கள் வந்து இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய பந்தலிலே அந்த கூட்டம் நடந்தது. அப்போ அந்த பந்தலை பராமரிக்கிற ஒரு மனிதன், டேவர்ன் கீப்பர், சரிங்களா, அந்த பந்தல் பராமரிப்பாளன், அவனுக்கு சரி இந்த கிறிஸ்தவர்கள் நல்லா பாட்டு பாடுவாங்களே, நல்ல இசை இருக்குமே, அதை போய் கேட்போம், அவங்க பிரசங்கெல்லாம் வேண்டாம். அந்த கிறிஸ்தவம் அவனுக்கு பிடிக்காது, அந்த பாட்டு பிடிக்கும். சரி போய் உட்காரலான்னு சொல்லி அந்த கூட்டத்தில் உட்கார்ந்தான். ஜான் வெஸ்லி பாடலாம் கேட்டதுக்கப்புறம் இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஜான் வெஸ்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன பண்ணான் தெரியுமா? அந்த பந்தல் பராமரிக்கிறவன் 2 விரல்களை வைத்து கொள்வேன், பிரசங்கம் ஆரம்பித்த உடனே என்னுடைய 2 காதுகளையும் அடைத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தோடு போய் உட்காந்துருந்தான். பாட்டு நல்லா ரசித்து பாடல்கள் கேட்டான். பிரசங்கம் பண்ணுற டைமில் 2 விரல்களை வைத்து காதை அடைத்து கொண்டான். அந்த நேரம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார் ஜான் வெஸ்லி. என்ன ஆச்சு தெரியுமா? இந்த காதை அடைத்து கொண்டானே, அவன் மூக்கில் போய் ஒரு ஈ உக்காந்துருச்சு. இவன் என்ன பண்ணினான், அந்த நேரத்தில் ஒரு காதை மட்டும் அடைத்து கொண்டு இன்னொரு கையை எடுத்து அந்த ஈயை அவன் துரத்தினான். அந்த நேரத்தில் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஜான் வெஸ்லியினுடைய வார்த்தைகள் இவன் காதில் ஒரு வரி விழுந்தது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதில் உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னார். இவன் காதில் விழுந்துருச்சு. வீட்டுக்கு போனான், தூங்க முயற்சித்தான், அவனால் தூங்க முடியல. ஆவியானவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அதை நான் கேட்கணுமோ, அது எனக்கு அவசியமா அப்படி நைட்டு அவன் மனசில் ஆண்டு பேசிகிட்டே இருக்கிறார். அடுத்த நாள் கூட்டத்துக்கு போனான். இப்போ காதை அடைக்கிறதுக்காக இல்லை, ஆண்டோட வசனத்தை கேட்க வேண்டும் என்று சென்றான். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாள் அடுத்த நாள் இரவிலே சத்தியத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த மனிதன் இயேசுவின் பிள்ளையாக மாறினான். அன்பான தேவ பிள்ளைகளே, we all have run through ears. ஒரு காதில் கேட்டோன்னா அடுத்த காதில் வழியாக விட்டுவிடக்கூடிய காதுகள் தான் நமக்கு இருக்கின்றன. ஆலயத்துக்கு போகிறோம், கேட்குற எதையுமே நம்புவதும் கிடையாது, பின்பற்றுவதும் கிடையாது, நடப்பதும் கிடையாது. எவ்வளோ சத்தியங்களை கேட்குறோம் ஓய்வு நாள் தோறும் வாரந்தோறும். ஆனால் தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அந்த அழைப்பில், அந்த தெரிந்து கொள்ளுதலில் உண்மையாக உறுதியாக கேட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தாகத்தோடு நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் யோசிக்கணும். எவ்வளோ சத்தியங்கள் படிச்சிட்டோம், கேட்ட சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சத்திய வெளிச்சத்தில் உண்மையாக இருந்தால்தான் இன்னும் கூடுதல் வெளிச்சம் கிடைக்கும். கேட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கூடுதல் வெளிச்சம் எப்படி கிடைக்கும்? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே சத்தியத்தில்
மிகுந்த ஜாக்கிரதை தேவை. அதனால தான் பேதுரு இந்த ஜாக்கிரதையை குறித்து வலியுறுத்தி எழுதியிருக்கிறான். அன்பானவர்களே, உங்களுக்கு எனக்கும் இந்த கடைசி நாட்களில் தகப்பனே அந்த தெய்வீக ஜாக்கிரதையை எங்களுக்குள்ளாய் பெருக பண்ணும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். நான்காவதாக, தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஜாக்கிரதை. diligence to stand before God. 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அன்று வரும்பொழுது அவர் சன்னிதானத்தில் நிற்கணும். அதில் ஜாக்கிரதை நமக்கு தேவை. தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும். ரோமர் 14:10, 2 கொரிந்தியர் 5:10 பாருங்க. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. 2 கொரிந்தியர் 5:10, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். we all have to stand before the judgment seat of God. அன்பானவர்களே, அந்த எண்ணம் எப்பொழுது மனதிலே இருக்கணும். அந்த சத்திய வார்த்தை மனதில் இருக்கணும். அப்போ தான் அநியாயம் செய்ய மாட்டோம். அப்போ தான் பாவம் செய்ய பயப்படுவோம். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு தேவை. அது இப்போ சரிதானே? நியாயத்தீர்ப்பில் நிற்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை எப்போ நமக்கு தேவை. இரண்டாவதாக, தேவனுக்கு முன்பாக வருகையின் நாளில் நாம் நிற்க வேண்டும். லூக்கா 21:36 பாருங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நடக்க போகிற சம்பவங்களெல்லாம் பயங்கரமான சம்பவங்கள், இக்கட்டு காலங்கள் காத்திருக்கின்றன. மனுஷகுமாரனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். பார்த்தீங்களா? அதான் முதல்ல படித்தோம். முதல் கருத்து அதுதான், ஜெபத்தில் ஜாக்கிரதை என்று படித்தோம். பிரியமான தேவ ஜனங்களே, அப்போ யோசித்து பாருங்க, சமாதானத்தோடே தேவ சந்நிதியில் அவருடைய வருகையிலே நாம் நிற்போமா என்பது நம்முடைய சிந்தனைக்குரிய கேள்வி. அவனுடைய வருகையின் நாளிலே 2 கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் கலிகூறும் கூட்டம். ஏசாயா 25:9, அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இது கலிகூறும் கூட்டம், கர்த்தருடைய வருகையிலே கலிகூறும் கூட்டம். அல்லது இன்னொரு கூட்டம், சமாதானமின்றி மலைகளையும் குன்றுகளையும் நோக்கி கதறப்போகும் கூட்டம். சமாதானமின்றி மலைகளை நோக்கி நாம் கதறுவோமா? வெளிப்படுத்தல் 6:15, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையில் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினின் மகானால் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். பார்த்தீங்களா? இன்னொரு கூட்டம் கதறும் கூட்டம், கலிகூறப்போகும் கூட்டம், இன்னொரு கூட்டம் கதறப்போகும் கூட்டம். எந்த கூட்டத்தில் நாம் இருக்க போகிறோம் என்பது இப்பொழுது நாம் காண்பிக்கக்கூடிய ஜாக்கிரதையை பொறுத்து தான் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய காரியங்களில் ஜாக்கிரதை தேவை. 4 காரியங்கள். 1, ஜெபத்தில் ஜாக்கிரதை. 2, குணக்கட்டுமானத்தில் அதிக ஜாக்கிரதை. 3, சத்தியத்திற்காக நிலை நிற்பதில் ஜாக்கிரதை. 4, தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஜாக்கிரதை. பிரியமானவர்களே, ஜாக்கிரதை இல்லாதிருந்த அந்த பேதுரு ஜாக்கிரதையை கற்றுக்கொண்டான். இந்த கடைசி நாட்களின் கடைசியில் இருக்கிற நாம் ஜாக்கிரதையை கற்றுக்கொள்ளுகிறோமா? அதனால தான் கர்த்தர் இந்த பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களை ஜாக்கிரதையுள்ள கிறிஸ்தவர்களாக மாற்றும். மேக் அஸ் லார்ட் டிலிஜென்ட் கிறிஸ்டியன்ஸ் என்று நம்ம ஒப்படைப்போம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. ஜாக்கிரதையற்றிருந்த சீஷன் பேதுரு மூலமாக எங்களுக்கு ஜாக்கிரதையை கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த பாடங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை இதுவரைக்கும் நாங்கள் ஜாக்கிரதையற்ற தேவஜனமாக இருந்திருப்போம் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஆவியினர் பலத்த கிரியைகளை எங்கள் இல்லங்களிலும் இருதயங்களிலும் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை இரட்சகரிடம் வழிநடத்துவதற்கு எங்களை ஜாக்கிரதையுள்ள ஊழியக்காரர்களாக, தெய்வ சமூகத்தில் முழங்காலில் நிற்பதற்கு எங்களை ஜாக்கிரதையுள்ள ஜனங்களாக, சத்தியத்தில் அப்படியே நடப்பதற்கு எங்களை நீர் ஜாக்கிரதையுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.